தமிழர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தரப்பில்? இஸ்ரேல் ஈரான் இடையே தற்பொழுது ஏற்பட்டுள்ள போர் காரணமாக அந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக அரசினுடைய அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இருக்கக்கூடிய துறையின் சார்பில் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களின் விவரங்களை பெற்று உடனடியாக அவர்களுக்கு உதவிட அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சூழலில் ஈரான் நாட்டிலிருந்து இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக இந்தியர்கள் தாயகம் திரும்புவதற்கும் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை கண்டுபிடித்து தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து வரக்கூடிய பணிகளையும் தமிழ்நாடு அரசு முடுக்கிவிட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அங்குள்ள நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் உள்ளதா எனவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்காக பிரத்யேகமாக டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்துல 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்திற்கு 01124193300 என்ற எண் இருக்கும். அதே போல 9289516712 என்கிற செல்போன் எண்ணிற்கும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். அதே போல மின்னஞ்சல் முகவரியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. tnhouse@tn.gov.in என்கிற மின்னஞ்சல் மூலமாகவும் PROCOFFICETNH@gmail.com என்கிற மின்னஞ்சல் மூலமாகவும் அந்த 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு சென்னையில் உள்ள அயலக தமிழர் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையகத்திலும் செயல்பட்டு வரக்கூடிய 24 மணி நேரமும் கட்டணமில்லா உதவி எண்களையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்கவும் தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல இந்தியாவிற்குள்ளும் சில மின்னஞ்சல் முகவரியும் அதே போல சில பிரத்யேகமான தொலைபேசி எண்களையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அபிநயா, ஈரானில் உள்ள தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தரப்பில். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.